வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் 2 கேரட், 15 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, 100 கிராம் பச்சை பட்டாணி. இன்றைக்கி நான் இதில் சோயா சங்கீஸ் ஆட் பண்ண போகிறேன். சுடு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு இந்த சோயா சங்கீஸை 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சோயா சங்கீஸை எடுத்து பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம புலாவ் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இந்த மாதிரி பிரித்து உள்ளே இருக்க விதை வெளியில் வர மாதிரி போடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 6 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கையளவு புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ காய்கறியை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு. இந்த காய்கறி எல்லாம் 5 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சோயா சங்கீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்கீஸ் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நான் 1 கப் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த புலாவுக்கு ரிச்னஸ் கொடுக்கும். பசும்பால் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாலில் நம்ம காய்கறிலாம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை கொதிக்க வைங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை தண்ணியில் 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். இதை லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ். பாருங்கள், அரிசி எவ்வளோ நீளமாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கார்னிஷிங்க்கு ரோஸ்டட் முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். வாவ், ஆவி பறக்க வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.